ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாகவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய ராசி அதிபதி வைத்து தான் தனித்துவமான குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் மீன ராசினர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பெற்றவங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலுக்கும் அது கடினம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்கன்னா அவங்க வாயிலேருந்தும் அது கஷ்டம்னு வரவே வராது. செயல்கள் செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல உத்தி கூர்மையுடையதாகவும் இருப்பாங்க. தனக்கு தானாக, அதாவது தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பாங்க. மேலும் மீன ராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமை கலந்திருக்கும். எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் எப்பொழுதுமே இவங்க இயற்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை யார் நேசிக்கிறாரோ அவர்களை இவங்க நேசிப்பாங்க. மேலும் இவங்களுக்கு நற்குணங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்த எல்லா விஷயத்தையும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ஆகிய 4 ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களிடம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் நல்ல விதமாக பழகுவாங்க. மேலும் மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறாரோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களின் நற்குணம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நாம் எப்படி உண்மையாக இருக்கமோ அதே போல் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. மோஸ்ட்லி இவங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. தனித்து இருக்க இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்கான கல் புஷ்பராகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் இந்த புஷ்பராகம் அணிந்து கொண்டாங்க அப்படின்னா அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலுமே துன்பங்கள் அப்படிங்கிறது விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வியாழக்கிழமை நாட்கள் அன்று தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரம் ஆகிய 3 அல்லது 4 ரத்தின கல்களை பதித்து கடவுளை வேண்டி ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் சத்யநாராயணன் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை விரதம் இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மீன ராசியின் ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை எல்லா நாளுமே விசேஷமான நாள். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ராசிக்கான புதன்கிழமை ராசி இல்லாததாக பார்க்கப்படுது. செவ்வாயில் கொடுக்கல் வாங்கல் கூடாது, புதிய வேலைகளையும் துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
3 மற்றும் 7 மற்ற எண்கள். இதன் கூட்டு எண்களான 3, 12, 21, 30, 48, 57, 66, 75 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் முழுசாக உங்ககிட்ட இந்த பதிவின் மூலிமா சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். எளிதில் பழகும் குணம் பெற்ற மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அத்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார். மேலும் 7 சனியின் ஆதிக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. பணக்கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் கேதாந்திரபதய தோஷம் பெற்ற கிரகம் அப்படிங்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். சுபகாரிய பேச்சுகள் திடீரென முடிவாகலாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேலை பொழு கூடுங்க. இருந்தாலுமே அதையெல்லாம் ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. இன்னும் சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரக்கூடும். பெற்றோர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தருங்க. தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. மேலும் ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிரன். மேலும் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமானவர் தான் சுக்கிரன். மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறப்புகள் வழியே ஒரு சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மனக்கலக்கத்தை உண்டாக்குங்க. அதே சமயத்தில் அஷ்டாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் வரக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. மேலும் மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு. அதே வேளையில் குருவின் பார்வை சனி மீது பதியுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகளை ஏற்படுத்தி கொண்டால் வீண் செலவுகள் குறையும். இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வீடு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. வாகன மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய திருப்பங்கள் வரப்போகுது. தொழில் மாற்றம் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைகள் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பெயரில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். என்றாலுமே கூட உங்களுக்கு விரயங்களும் வீண் மாற்றங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை மீனராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்த செய்யுங்க. மேலும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று அசைவ உணவை தவிர்த்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வாங்க. சனிக்கிழமை பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் தேவையான மருத்துவ உணவு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபட கொஞ்சம் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மறக்காமல் மீனராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலிமா மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த
அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்களை கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க. இன்னும் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.